வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாரா. லாஸ்ட் சண்டே குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது, பசங்களுக்கு மொட்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சுட்டு மொட்டை எடுத்துகிட்டு அப்படியே 2 கோழி இருந்தது. ஸோ கோழியும் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் 1 பை 1 நடந்துகிட்டு இருந்துச்சு. பொங்கல் ஒரு பக்கம் வச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோழி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ எனக்கு கோழி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். ஸோ அவங்கள பார்த்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. 1 பை 1 அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வாட்டுறது என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா வாட்டி எடுத்து அதோட ஹேரெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகணும், அந்தளவுக்கு பண்ணணும். ஸோ பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுமே நமக்கு தெரியாது. அவங்கள பார்த்து சரி கட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியதான். நான்வெஜ்ஜுக்கு பொதுவாக நான் நல்லெண்ணெய் தான் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே யூஸ் பண்ணுவேன். அதே போல் இதுக்குமே நான்வெஜ்ஜுக்கு ஸோ நல்லெண்ணெயை ஊற்றி பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி சோம்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வீட்டிலே கட் பண்ணி மசாலாலாம் வீட்டிலே வதக்கி அரைச்சாச்சு. 1 பை 1 அதை போட்டு ஆட் பண்ணி தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். வீட்டு மசாலா தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஓரளவுக்கு தான் ஊற்ற முடிஞ்சுது. ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் சிறுசாக எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால தண்ணி அளவாக ஊற்றி தான் வேக வச்சோம். ஊற்றி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 75% கிட்ட குக் ஆயிருச்சு. ஸோ குக் ஆனதுக்கப்புறம் சைட் பை சைட் மொட்டை எடுக்கிற வேலை எல்லாமே 1 பை 1 நடந்துகிட்டே இருந்தது. ஸோ பூஜைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த அளவுக்கு நல்லா 75% ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு என்ன, போய் சாமியை கும்பிட்டுட்டு பாருங்களேன். இந்த பக்கம் பின்னாடி விவசாயம், எவ்வளோ மரம் நல்லா இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கிளைமேட் வேறு நல்லா சில்லுன்னு இருந்தது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நான்வெஜ் ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் இருக்குது கோயில். ஸோ சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேங்க்யூ மக்களே, பாய்.